எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த மாதிரி ஒரு தாட்டி மிளகு சாதம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கொடுங்க. இது ஹரிக்கு ரொம்ப பிடிச்ச சாதம். இந்த சாதத்துக்கு வந்துங்க 1.5 ஸ்பூன் முழு மிளகு எடுத்து நான் பொடியாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த சாப்பாடு வந்து குழந்தைகளுக்கு அடி கொடுக்கறனால சளியும் பிடிக்காதுங்க. இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம சமைச்சிடலாங்க. இப்போ வந்து நம்ம சாதம் தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்றை வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய்ங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு முந்திரி வந்து சேர்த்துக்கலாங்க. முந்திரியோட சாப்பிடலாம் நல்லாயிருக்கு. இல்லைன்னா வேர்க்கடலையும் கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா முந்திரி செவந்து வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்கிற பொடியும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. மிளகு பொடியை வதக்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு சாப்பாடை போட்டு நல்லா பிரட்டிட்டுங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா சுட சுட சாதம் ரெடி ஆயிருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து இறக்கணும்னா இப்போ சிம்பிளான மிளகு சாதம் ரெடிங்க. வீட்டில் இருக்கிற ஒரு 2-3 பொருளை வச்சே சமைச்சிடலாங்க. இது வந்து நம்ம ஒரு நாள் லேட்டாக ஆயிடுச்சுன்னா கூட நம்ம டக்குன்னு சாப்பாடு வச்சோம்னா இந்த 2 பொருளை வச்சே நம்ம மிளகு சாதம் செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழந்தையிலேருந்து பெரியவங்களை வரைக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துடலாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க.